ஐயோ பெரியம்மா. பெரியம்மா. என்னடா அவங்கள பாத்துட்டியா? ஐயோ பெரியம்மா, உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா பெரியம்மா? அவங்க ஆட்டோல ஏறி போறத பார்த்துட்டேன். அவங்கள இப்ப ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். மிஸ் பண்ணிடாதடா, உன்னை நம்பிதான் இருக்கேன். எப்படியாவது அவங்கள பிடிச்சிடு. அவளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் பெரியம்மா. சரிடா. சரி வச்சிடுறேன். ஐயோ என்ன பண்றது இப்போ? அண்ணா இந்த வேகத்துல போனா வேலைக்கே ஆகாதுண்ணே. கொஞ்சம் நல்லா முறுக்கி ஓட்டுண்ணே. அண்ணா அந்த ஆட்டோ தான், அந்த ஆட்டோ தான். திருப்பு திருப்பு திருப்பு. கேடி யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு எவ்வளவு உஷாரா இருக்கா. ச்சே, சரியான தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கே இப்பல. இருடி இருக்கும் உனக்கு. என்ன ஆச்சு உனக்கு? ஓடுற வண்டியில எதுக்கு தலைய வெளியே நீட்டுற? திடீர்னு பக்கத்துல வண்டி வந்துருச்சுன்னா என்ன ஆகுறது? இல்லடி, பின்னாடி ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒரு சத்தமும் எனக்கு கேட்கல. முதல்ல எங்க போகணும்னு அவருக்கு ரூட் கரெக்டா சொல்லு. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ரோட்ல போனா அவன் நம்மள புடிச்சிருவான். மாத்தி சொல்லி. அண்ணா லெஃப்ட் எடுங்க. அம்மா அதுல போனா நீங்க சொன்ன இடம் வராதுமா. இல்ல இல்ல, எனக்கு தெரியும், நீங்க போங்க. அண்ணா 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 லெஃப்ட் திரும்பிட்டா, லெஃப்ட் திரும்பிட்டா. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. சார் வண்டி தானே ஓடுது, நீங்க எதுக்கு பறக்குறீங்க? ஐயோ என் அவசரம் உங்களுக்கு புரியாதுண்ணே. திருப்புண்ண திருப்புண்ண. லெஃப்ட் திரும்பு, லெஃப்ட் திரும்பு, லெஃப்ட் திரும்பு. அண்ணா 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 அந்த லெஃப்ட்ண்ணே, அந்த லெஃப்ட்ண்ணே, அந்த லெஃப்ட். ஆட்டோவை காணோம். ஐயோ எங்க போனான்னு தெரியல. ஐயோ அண்ணா நிறுத்துண்ணே, நிறுத்துண்ணே. எந்த பக்கம் போயிருப்பா? ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ இப்ப என்ன பண்றது? அச்சோ பெரியம்மா. பெரியம்மா. என்னடா கண்டுபிடிச்சிட்டியா? சாரி பெரியம்மா, தொலைச்சிட்டேன். என்னது தொலைச்சிட்டியா? இவ்வளவு கூலா சொல்ற? டேய் வெக்கமா இல்ல உனக்கு? இதுக்கடா உன்னை நம்புனேன். இதுக்கு நானே போயிருக்கலாம். போயும் உன்னை நம்பி அனுப்பினேன் பாரு. என்ன சொல்லணும்? ஐயோ பெரியம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி சினிமால வர சேசிங்லாம் கிடையாது பெரியம்மா. சந்து பூந்து இன்னும் எடுக்கலாம் பூந்து போறாங்க. போன வேடா, ஒரு வேலைக்கும் லாய்க்கில்ல நீ. பெரியம்மா பெரியம்மா, கொஞ்சம் சோர்திங்க வந்தவனுக்கு இப்படி ஒரு சோதனை. எங்க போய் தொலைஞ்சாங்க? என்னத்த பண்றது? சார் எங்க சார் போறோம்? எங்க ஏத்துனீங்களோ அங்க கொண்டு போய் இறக்கி விடுங்க. வண்டி எடுங்க போலாம். வண்டியை வேகமா ஓட்டுனா உருட்டுறாரு. ஏய் என்னடி பண்ற நீ? டாக்டர் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வக்கீல் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்க. கண்மணி இரு சொல்றேன். வாங்க. ஹாய் மேம். இவதான் என் ஃப்ரெண்டு கண்மணி. இத பாருமா, உனக்கு இங்க எந்த சங்கடமும் வேணாம். என்னை தேடி வந்துட்டல்ல, இனிமே உன்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏய் என்னடி இது? இவங்க எதுக்கு என்கிட்ட பேசுறாங்க? என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? இரு, பயப்படாதம்மா. உன்னோட ஃப்ரெண்டு உன்னை சரியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கா. இல்ல நான் முதல்ல ஒரு நிமிஷம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளு. வாழ்க்கைன்றது ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக தானம்மா. ஆனா அதுல ரெண்டு பேருக்குமே நிம்மதி இல்லனா அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும்? அது நரகமா தானே இருக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் பேச விடுமா. முதல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். முக்கியமா ஒரு கல்யாணம் முழுமையடைறதே தாம்பத்தியத்துல தான். ஆனா பேருக்கு புருஷன் பொண்டாட்டியா ரூம்குள்ள ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை தனித்தனியா வாழ்ந்தா அவங்கள எப்படி தம்பதின்னு சொல்ல முடியும்? அது எப்படி குடும்பமா மாறும்?
கல்யாணமான நாள்ல இருந்தே புகுந்த வீட்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னா எப்படி அந்த பொண்ணால நிம்மதியா வாழ முடியும்? புருஷனுக்கும் பிடிக்காம அந்த வீட்ல இருக்கவங்களுக்கும் பிடிக்காம எப்படி அவ சந்தோஷமா இருப்பா? இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் புரியறதே இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மனசு இருக்கு. அதுல உணர்ச்சி இருக்கும்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. மத்தவங்க முன்னாடி எல்லாம் திட்டுறது, அவமானப்படுத்துறதெல்லாம் தங்களோட உரிமைன்னு நினைக்கிறாங்க. ஆனா கட்டிக்கிட்ட பாவத்துக்காக ஒரு பொண்ணால எத்தனை நாள் தான் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியும்? என்னடி துரதிருஷ்டவசமா பல பெண்கள் அவங்க அனுபவிக்கிற கொடுமைய வெளியே சொல்றதே இல்லம்மா. காரணம், பெத்தவங்க கஷ்டப்படுவாங்க, இந்த ஊரும் உறவும் நம்மள தப்பா நினைக்குமேங்கிற பயம்தான். ஆனா நீ எடுத்திருக்க பத்தியா இந்த முடிவு தான் சரி. புரிஞ்சு வாழ முடியலன்னா பிரிஞ்சு போறதுதாம்மா சரி. ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? சாரி மேடம், நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் புருஷனோட நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால நீங்க சொல்றத கேட்க முடியாது. என்ன தப்பா நினைச்சுக்காத. கண்மணி, 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 ஒரு நிமிஷம் கேளு. சாரி மேடம், அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா. குழப்பத்துல இருக்கிறது அவ இல்ல, நீதான். அவ தெளிவா புருஷனோட சந்தோஷமா இருக்கிறதா சொல்லிட்டு போறா. தேவையில்லாம நீ எதுக்கு அவங்கள பிரிக்க பாக்குற? மியூச்சுவல் டிவோர்ஸ் வந்தா கூட சட்டம் எடுத்த உடனே அவங்கள பிரிக்காது. முடிஞ்ச வரைக்கும் புருஷனையும் பொண்டாட்டியும் மனசு விட்டு பேச வச்சு அவங்க மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் பாக்கும். அந்த வாய்ப்பே இல்லைன்னு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் டிவோர்ஸே கிடைக்கும். நீ என்னடானா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க புள்ளைய டைவர்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு பாக்குற? இதுல அவன் புருஷன் என்ன நினைக்கிறான்னு கூட தெரியாது. அவங்க ரெண்டு பேருமே விருப்பம் இல்லாம வாழ்றாங்க நீ சொல்ற. ஆனா அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா அப்படி தெரியலையே. உன் ஃப்ரெண்டோட மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம அவளுக்கு நல்லது பண்றதா நினைச்சு முட்டாள்தனமா அவ வாழ்க்கையில விளையாடாத. நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. கிளம்புமா. எங்க போயிருப்பா? ஏன்டா ஆபீஸ்க்கு ஒழுங்கா வர மாட்டியா நீ? 2 தடவை ஃபோன் பண்ணி எடுக்காத நீ எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணியா? ஓ சாரிடா, முக்கியமான கிளைண்ட் மீட்டிங்கு, அதான் எடுக்க முடியல. அப்புறம் கால் பண்ணி பேசணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன்டா. சாரிடா. இங்க பார், நான் கோச்சுக்கிறத விடு. இப்ப நான் சொல்ல போறத கேட்டு நீ டென்ஷன் ஆகாம இரு. என்னடா, என்ன விஷயம்? அண்ணிய வெண்ணிலா வெளியே கூட்டு போயிருக்கேன். என்னடா சொல்ற? எப்படா? காலையில 10:30 மணிக்கு. அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கூட்டு போயிருக்கா. டேய், அப்ப நீ பாக்கலையா? நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தானே போனேன். ஆனா நடுவுல என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்கேயோ மிஸ் ஆயிட்டா. எங்கடா போயிருப்பாங்க? கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல, அது மட்டும் கன்ஃபார்ம். வெளியே போறேன்னு கண்மணி கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையாடா?